ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அது எப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து விட்டுட்டாங்க. நிறைய பேர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்ளை பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், ஓகேவா? இது வந்து என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட், இவங்க இதோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இது நார்மலாக நீங்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டாலே வந்துடும். 2024 மென்ஷன் பண்ணி போடுங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் நோட்டீஸில் ஓப்பனிங் ஆஃப் த ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் யூஜிசி நெட் ஜூன் 2024ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பப்ளிக் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணது வந்து உங்களால் பார்க்க முடியும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20th April 2024 10th May 2024 வரைக்கும் நம்ம இது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப் டு 11:50 PM வரைக்கும். எப்போ வந்து இந்த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்லைன் மோட் அப்படிங்கிறதுனால வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th May 2024 12th May 2024 வரைக்கும், அதுவும் அப் டு 11:50 PM வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம மாற்றிக்கலாம், எந்த டேட்டை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13th May 2024 15th May 2024 வரைக்கும், அதுவும் 11:50 PM அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாம் சென்டராக இருக்கட்டும், இந்த எப்போ நம்ம அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து எக்ஸாமினேஷன் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 June 2024 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சென்டர், டேட், அது என்ன ஷிஃப்ட், அது எல்லாமே நம்மளுக்கு அட்மிட் கார்டில் வந்து நம்மளுக்கு வந்துடும். அதான் ரெஸ்பான்சஸ், ஆன்சர் கீஸ், இது எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இது வந்து நம்ம எதில் போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிக் நோட்டீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க, அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் வந்து ருபீஸ் 1150 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் வந்து ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல்ல வரீங்கன்னா நீங்கள் வந்து 600 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இதில் வரீங்கன்னா, அப்படி இல்லைனா தேர்ட் ஜெனராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 325 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு கேண்டிடேட் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணணும். இன்கேஸ் அவங்க வந்து அதாவது சில பேர் வந்து படிச்சிருக்கிறது வந்து 2 கோட்லேயுமே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சரி நம்ம 2 கோடில் நம்மளோட சப்ஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 2 இதுலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மேபி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. நீங்கள் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்கிறது படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் கொடுக்குறது வந்து உங்களோடதாவோ இல்லைனா வந்து பேரண்ட்ஸோடது இல்லை கார்டியன்ஸோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மூலயமா தான் வந்து என்டிஏ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இமெயில் மூலயமா அந்த ரெஜிஸ்டர் இமெயில் மூலயமாவும் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் மூலயமா தான் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். தேங்க்யூ.